வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் வீட்டில் செய்யலாம். அதுக்கு பங்கனப்பள்ளி இல்லைன்னா செந்தூரம் எடுத்துக்கலாம். மாம்பழம் அது புளிப்பில்லாததாக இருக்கணும். நான் செந்தூரம் மாம்பழம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கிறேன். அதை தோலெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு மில்க்மெய்டும் ஃப்ரெஷ் க்ரீமும் தேவை. மில்க்மெய்டை மிக்சியில் 200 கிராம் ஊற்றி வச்சுருக்கு. தோலெல்லாம் நீக்கின மாம்பழம் 200 கிராம் வருது. அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். அதோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 200 கிராம் மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் என்னோடதில் ரொம்ப ஃப்ரீஸ் ஆனதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணால் நல்லா கரைஞ்சிரும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் கூல் போனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வரலாம். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். இதுக்கு அலங்காரமாக மேலே அழகாக இருக்கிறதுக்காக ஒரு மாம்பழத்தோட துண்டுகளை எடுத்து மேலே வைக்குது. ஃப்ரீசரோட டெம்பரேச்சர் கொஞ்சம் எச் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லும் வைங்க. இல்லைன்னா 8 மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேலே வச்சோம்னா ஐஸ்கிரீம் நல்லா வந்துடும், செட் ஆகிக்கும். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.